அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நிகழ்ச்சிக்கு போவாங்களா? இந்த எபிசோடில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனை இருந்தது மில்லில். அது எப்படி தீர்த்து வச்சது விளக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் மிஷினில் மில்லில் இருக்க மிஷினில் பிசிபின்னு இருக்கும், பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு 10-15 இருக்கும், ஒவ்வொரு மோஸ்டருக்கும் ஒவ்வொரு போர்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த அதில் உள்ள எல்லா போர்டுமே கரெக்டாக ஃபங்க்ஷன் தான் மிஷின் போடும். ஒரு போர்டு மிஸ்டேக் ஆனால் மிஷின் சரியாக ஓடாது, தாறுமாறாக ஓடும். சரிங்களா? இப்போ அது மிஷின் போர்டு எதை கெட்டு போச்சுன்னா அது மில்லை சரி பார்க்க முடியும். ஆனால் சின்ன மில்லில் அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சு கட்டுப்படி ஆகுது. அதனால் என்ன பண்ணுவோம், அதை வெளியே சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸ் பண்ணி முடிச்சுமே உடனே ஓடின்னு சொல்ல முடியாது. அந்த பிசிபி கொண்டு வேறொரு தெருவில் ஓட்டி பார்த்து அது சரியாக ஓடிச்சுனா தான் அப்புறம் இந்த தெருவில் ஓட்டுவோம். ஸோ ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் அதை சரி பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அப்புறம் தான் பேமெண்ட் ஆகும். சரி, இது சிஸ்டம். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா, நிறைய மிஷின் நிற்கும்போது இந்த பிசிபி போர்டெலாம் ஒன்றும் அதனுடைய தேவை பெருசாக படலைங்க. ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து எல்லாம் நிற்கிற மிஷின்லாம் ஒவ்வொன்றா ஓடி ஆரம்பித்த பிறகு கடைசியில் ஏதாவது ஸ்பேர் வேணுங்கிறது, போர்டு வேணும் சார் அப்படின்றது அந்த இதில் நின்றுது. சரி, போர்டு எங்கப்பா அப்படின்னா சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்னா, எத்தனை போர்டு சர்வீஸ்க்கு போயிருக்கு, எத்தனை போர்டு வரணும் அப்படிங்கிறது விவரம் யாருக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சாலும் இல்லை, எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் கேட் இன் கேட் அவுட்ன்ற ஒரு நோட் புக் வச்சுக்குவோம். அது இன் அண்ட் அவுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு. எந்த மெட்டீரியலும் உள்ளார வந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வாட்ச்மேன் எழுதி வைப்பார் ஒரு நோட்டு. அந்த பழைய நோட்டுலாம் ஒரு 2-3 நோட்டு பழைய நோட்டு இருந்துச்சு. எல்லா நோட்டையும் எடுத்து பார்த்தோம். கடைசி 6 பிசிபி 6 போர்டு வராமல் இருக்குது, பாட்டிக்கிட்டே இருக்குது, வராமல் இருக்குது. அதுக்கு ஒரு இது போகும்போது கேட் பாஸ் அப்படின்னு ஒன்று போவாங்க. அது சலான், டெலிவரி சலான் வச்சுக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். பிசிபியோடைய போர்டு நம்பரு, என்ன விவரம்லாம் எல்லாம் நாங்கள் எழுதி தான் இதுக்கு அனுப்புவோம், பார்சல் பண்ணி அனுப்புவோம். ஸோ எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருந்துச்சு, தேடி கண்டுபிடிச்சிச்சு. அப்புறமே அந்த சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், போர்டு வேணுங்க அப்படின்ட்டு. போர்டு தரங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, போர்டு வாங்கி அது சர்வீஸ் பண்ணியே ரொம்ப நாள் கணக்காக வருஷ கணக்காக ஆயிடுச்சுங்க. பேமெண்ட் வர வேண்டியங்க, அது மொத்தமாக 96,000 ரூபா ஆகுது. நீங்கள் அனுப்பினீங்கன்னா, பணத்தை அனுப்பினீங்கன்னா 6 போர்டு சேர்த்து அனுப்பிடுறேன் அப்படின்னு. இது இல்லை ரொம்ப போகுது, 96,000 எங்கே போகிறது, அவ்வளோ லாபம் இல்லை. இன்னொன்று 96,000 கொடுத்து அந்த போர்டு எத்தனை போர்டு நல்லா இருக்குன்னு நல்லான்னு தெரியல, சர்வீஸ் பண்ணது எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும்னு தெரியல. அதனால் நீங்கள் முதல்ல போர்டு அனுப்புங்க, அப்புறம் நாங்கள் ஓட்டி பார்த்து நாங்கள் கொடுத்துறோம், அந்த மாதிரி கொடுத்துருவோங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, நீங்கள் பணத்தை கொடுத்து போர்டு எடுத்து போங்க அப்படின்றார். நம்ம அந்த போர்டு வெளியே வாங்கணுமா எப்படி 20 லட்சம் ரூபா ஆகிடும். இன்னொன்று அவங்க இந்த போர்டை வச்சு அதில் நம்பர்லாம் எழுதிருக்கு, இந்த போர்டை வச்சு வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, சரி எங்கேயும் விற்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது, எந்த மிஷினும் போட முடியாது, இந்த மிஷினில் தான் போட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான, அது பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணமாக பைத்தியம் தெளியும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை. நீ பணம் கொடு, போர்டை வாங்கிக்கோ, நாங்கள் எங்கள் ஸ்டாண்டு நாங்கள் ஓட்டி பார்த்து சரி பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டு. 2 பார்ட்டியும் பேசி 4 தான் போச்சு வெளியே, ஒரு ஸ்டாண்டுக்கு வரல. அப்புறம் நான் ஒரு யோசனை சொன்னேன் அந்த சர்வீஸ் இன்ஜினியர்ட்டு. அவங்க முதல்ல ஒரு போர்டு மட்டும் அனுப்புங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, சர்வீஸ் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிற போர்டு மட்டும் அனுப்புங்க. அந்த போர்டை நாங்கள் மிஷினில் வச்சு ஓட்டி பார்க்குறோம். சப்போஸ் அது சரியாக ஓடிச்சுன்னா
அது சரியாயிடுச்சு, சரி நீங்கள் பண்ண சர்வீஸ் சரியாக இருக்குது அப்படி ஓடிச்சுன்னா உடனே அதோட பேமெண்ட் வாங்கிங்க. ஸோ 15,000மோ 20,000மோ என்னமோ வாங்கிங்க. ஸோ நாங்கள் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமான்னு டவுட்டுக்கு எங்களுடைய போர்டு உங்கள்கிட்ட இருக்குது. 5 போர்டு ஹோல்டில் வச்சுருக்கீங்க நீங்கள். ஸோ ஒரு போர்டு தான் தரீங்க, அது எங்கே சுத்தம் எங்கிட்ட தரீங்க, அவ்வளோதான். அப்புறமா இது சரியாச்சுன்னா இன்னொரு போர்டு அனுப்புங்க, பணத்தை வாங்கிட்டு இன்னும் அடுத்த போர்டு அனுப்பலாம். 2வது போர்டு சர்வீஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா உடனே நான் பணத்தை அனுப்பிடுறேன், உங்களுக்கு பணம் சேர்ந்து 3வது போர்டு நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்னாரு. அவரும் யோசிச்சு பார்த்தார், இந்த போர்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் வெளியாருக்கும் விற்க முடியாது, அது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை வந்துடும். சரிங்க சார் அப்படின்ட்டு அந்த இதை ஒத்துக்கிறார். ஸோ அவர் வந்து முதல் பிசிபி போர்டை வந்து அனுப்பினார். அனுப்பி நாங்கள் ஓட்டி பார்த்தோம். எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு, மிஷின் நல்லா ஓடிச்சு, திருப்தியாக இருந்துச்சு. உடனே முதலிட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லிடுச்சு, சர்வீஸ் சார்ஜ் அனுப்ப சொல்லிடுச்சு. சர்வீஸ் சார்ஜ் போயிடுச்சு. போனோமே அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. 1 வருஷமாக 1.25 வருஷமாக இழுத்து அடிச்சது வந்து சர்வீஸ் இன்ஜின்ஸுக்கு சம்பளம் தரணும், இது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அடுத்து 2வது பிசிபி போட்டு அனுப்புனாங்க. 2வது பிசிபி போட்டு பார்த்தோம், திருப்தி இல்லை, திருப்பி அனுப்பிட்டோம். வேறு போர்டு அனுப்புங்க அப்படின்ட்டு, வேறு நல்ல போர்டு அனுப்புங்க, வேறு நல்ல சர்வீஸ் பண்ணுற போர்டு அனுப்புனாங்க. அனுப்புனா பார்த்தா அது நல்லா ஆயிடுச்சு. அது நல்லா இருந்தே அதுக்கு பேமெண்ட்டு அனுப்பிட்டோம் உடனே. அவருக்கு இப்போது எங்கள் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. சரி இவங்க வந்து சொன்னபடியே பணத்தை கொடுத்துருவாங்க, அது அவங்க சர்வீஸ் பண்ண சார்ஜ் கொடுக்குறோம், ஒன்றும் இலவசமாக எதுவும் கொடுக்கல, ஆனாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற அது நம்பிக்கை வந்துடுச்சு. அப்புறமா இப்படியே 1 பை 1 வந்து கரெக்டாக 6வது போர்டு ரெடி பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. அது சக்ஸஸாக ஓடிச்சு. திரும்பி 6வது பேமெண்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். கொடுத்துமே அவங்க வந்து அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இது ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2 பார்ட்டியும் சந்தோஷம். எங்கள் ஓனருக்கும் வந்து ஒரு 20 லட்ச ரூபா பெருமானம் பிஜி போர்டு திரும்பி வந்துச்சு கைக்கில். அவங்களுக்கு என்னென்னா சர்வீஸ் சார்ஜு 1.25 வருஷமாக இழுத்தடிச்சிட்டே இருந்தது, யார்கிட்ட போய் கேட்காம தெரியாமல் இழுத்தடிச்சு இருந்தது. நமக்கு பணம் கிடச்சிருச்சு, சர்வீஸ் பண்ணதுக்கு பணம் கிடச்சிருச்சுட்டு. இப்படிதான் ஒவ்வொரு இதாக ஓட்டினாங்க, ஒவ்வொரு போர்டாக சர்வீஸ் பண்ணி ஓட்டினாங்க. மீதியை வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.